அனைவருக்கும் வணக்கம். நாம் தாயுமான சுவாமிகள் பாடியருளிய மனம் மயக்கச் செய்யும் அற்புதமான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக மனிதர்களுக்கு இறைவனிடம் எதை கேட்பது, எப்படி கேட்பது, எப்போது கேட்பது என்பது புரியாமல் இருக்கிறது. ஞானிகள் மகான்களுடைய பிரார்த்தனை பாடல்களை நாம் உள்வாங்கும் போது எதை கேட்க வேண்டும், எப்போது கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்கிற விளக்கம் சரியாக விளங்கிவிடும். தாயுமானவருடைய திருப்பாடல்கள் நம்மை ஆற்றுப்படுத்தக்கூடிய அற்புத சக்தி கொண்டவைகளாக இருக்கின்றன. மனதை முற்றுமுதலாக உலக பந்தங்களிலிருந்து விடுவித்துக் கொள்ளாத வரையிலும் ஒரு யோக சாதகனுக்கு தூய ஞானம் கிடைக்காது என்பது மகான்களின் கூற்று. மனதை எவ்வாறு உலக பந்தங்களிலிருந்து மீட்டெடுப்பது, இதற்கான விளக்கத்தைத்தான் தாயுமானவருடைய திருப்பாடல்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. ஆசை நிகழத்தினை நீர்த்தூளி பட உதறி ஆங்கார முளையை ஏற்றி அத்துவித மதமாகி மதம் ஆறும் ஆறாக அங்கையின் விளாழியாக்கி பாச இருள் தன் நிழல் எனச் சுழித்து ஆர்த்து மேல் பார்த்து பரந்த மனத்தை பாரித்த கவலமாய் பூரிக்க உண்டு முகப்படாமன்ன மாயை நூறி தேசுபெற நீ வைத்த சின்முத்திராங்குச செங்கைக்கு உளே அடக்கி சென்மையானந்த சுகவெள்ளம் படிந்து நின் திரு அருட்பூர்த்தியான வாசமுறு சச்சாரம் மீது என்னை ஒரு ஞான மத்தகசம் என வளர்த்தாய். மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வரு மௌன குருவே. தனக்கு குருவாக வந்திருந்த மௌனகுரு என்கிற சென்மையானந்த குரு திருமூலருடைய மரபிலே வந்தவர் என்று தாயுமானவர் இங்கே குறிப்பிடுகிறார். பொதுவாக சித்தர்கள் அனைவருக்கும் ஞானப்பாட்டனாக திகழ்பவர் திருமூலநாயனார். திருமூலர் மூலமாக ஞானத்தை பெற்று உலகம் முழுவதற்கும் அறிவித்தவர் காலாங்கிநாதர். காலாங்கிநாதருடைய பிரதம சீடர் போகமாமுனிவர். போகருடைய சீடர்களே கொங்கணவர், சட்டைநாதர் ஆகியவர்கள் எல்லாமே. குறிப்பாக பொலிப்பாணி சித்தர் போகமாமுனிவரின் நிழலாகவே இருந்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இங்கே சென்மையானந்த குரு என்று தாயுமானவருக்கு வந்து அமைந்திருந்த நற்குரு திருமூலருடைய வழிவந்தவர், அவருடைய வழித்தோன்றல் என்று குறிப்பிடுகிறார். பொதுவாக சித்தர்களை பொறுத்தவரையிலும் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபிலேயே வளர்ந்தார்கள். தனித்தனி கூட்டங்களாக இருந்தனர். திருமூலர் கூட்டம், காலாங்கிநாதர் கூட்டம், கொங்கணவர் கூட்டம், போகர் கூட்டம், புலிப்பாணி கூட்டம், இப்படி பற்பல கூட்டங்களாக இருந்தன. அதே வேளையிலே அனைவருக்கும் ஆதியாக இருந்தவர் யார் என்று கேட்டால் எம்பெருமான் ஈசன் என்றே கொள்ளப்பட வேண்டும். ஈசன் முதலாக சனகாதி முனிவர்கள் நால்வருக்கு ஞானத்தை போதித்தார். அதன் பிறகு அவரிடமிருந்து நந்தியம்பெருமானும், நந்தியம்பெருமானிடமிருந்து திருமூலரும், திருமூலர் மூலமாகவே ஏனைய சித்தர்கள் அனைவரும் ஞானத்தை அறிந்தார்கள் என்று நாம் எதுகாரும் பார்த்து வந்திருந்த சித்தர் பெருமக்களின் நூட்கள் வாயிலாக தெளிவாக அறிந்திருக்கிறோம். அதிலே தாயுமானவருக்கு வந்து அமைந்திருந்த குரு திருமூலர் கூட்ட மரபிலே வந்தவர் என்று தாயுமானவர் குறிப்பிடுவதிலே இருந்து திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லியிருந்த கருத்துக்களை எல்லாம் தாயுமானவர் நன்கு அறிந்திருக்கிறார். திருமூலர் வழிவந்த அனைத்து சித்தர்களும் கடைப்பிடித்து வந்த வாசி முதலாகிய ஒழுக்க நெறிமுறைகளைத்தான் தாயுமானவரும் கடைப்பிடித்தார் என்பது வெள்ளிடை மலையாக விளங்குகிறது. ஒரு யானையை ஒப்பிட்டு தன் மனத்தை இங்கே தாயுமானவர் குறிப்பிடுகிறார். ஆசை நிகழத்தினை நீர்த்தோழி பட உதறி ஆங்கார முளையை ஏற்றி இந்த காரியத்தை செய்யக்கூடிய நிகழம் என்றால் யானை என்று பொருள். யானை ஒரு குளத்திலே ஏரியிலே இறங்கிவிட்டால் தன் துதிக்கையால் தண்ணீரை உறிஞ்சி தலை முழுவதுமாக உதறி பெரிய அட்டகாசம் செய்து கொண்டிருக்கும். அந்த யானையின் அந்த உணர்ச்சிமயமான காட்சியை பார்ப்பவர்களுக்கு சிறிது அச்சமும் ஏற்படச் செய்யும். இதுவே ஒரு யானை கூட்டம் ஒரு குளத்திலோ ஏரியிலோ இறங்கி இது போன்ற காரியத்தை செய்கின்றன என்றால் நிச்சயம் அங்கே இருக்கும் மனிதர்கள் யாவருக்கும் கிளி பிடித்து கொண்டுவிடும். யானை எப்படி ஒரு குளத்திலே இறங்கி அதை அதகலப்படுத்தி அங்கே இருக்கும் தண்ணீரை பீச்சி அடித்து நாலாபுரமும் சிதறடித்து அட்டகாசம் செய்து விடுகிறதோ அதுபோல
நம்முடைய மனம் என்பதும் அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறது. அட்டகாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனதை நாம் அதன் போக்கிலே போக விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். யானையின் மதத்தை அதன் போக்கை நிறுத்துவதற்கு அங்குசம் என்கிற கருவி பயன்பட்டது. அதுபோல மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வகையான மாயை மற்றும் அட்டகாசம் செய்யக்கூடிய மன ஓட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு குருமார்கள் என்கிற அங்குசம் தேவையாக இருக்கிறது. இதை நாம் ஒவ்வொரு நாளும் நன்கு அறிந்திருக்கிறோம். மனதை நாம் எப்போது பார்த்தாலும் உலகியல் சார்ந்து விட்டிருக்கிற காரணத்தால் எப்படி ஒரு முழு மனிதன் உண்ணக்கூடிய உணவை ஒரு கவளமாக ஒரு உருண்டையாக யானை ஒரே வாயிலே உண்டு விடுகிறதோ அதுபோல மனித மனம் என்பது நம்முடைய இந்த பிறவிக்கான நோக்கத்தை உண்டு விடுகிறது. யானை உண்ட கவளத்தைப் போல ஜீவசக்தியாகிய வாயுவை மனம் என்பது உண்டு தீர்த்து விடுகிறது. அது காரணமாக நாம் எந்த கொள்கையை மேற்கொண்டு இந்த உலக பந்தத்திற்குள்ளே வந்தோமோ அந்த கொள்கையை நீர்த்து போய்விடுகிறது. தேசு பெற நீ வைத்த சின்முத்தராங்குச செங்கைக்கு உள்ளே அடக்கி என்று குறிப்பிடுவதால் சின்முத்தரை தாங்கி எவர் ஒருவர் முறையாக அமர்ந்திருந்து யோகம் பயில்கிறாரோ அவருக்குத்தான் குற்றங்கள் அதாவது கர்ம பந்தங்கள் அற்றுப்போகும். உண்மையிலேயே இந்த உலக வாழ்க்கை என்பது நம்மை ஒரு யானையைப் போல விழுங்கி கொண்டிருக்கிறது. அதில் இருந்து முற்றுமுதலாக நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் தவறான பாதையிலே சென்றாலும் கூட நம்மை தடுத்தாட்கொண்டு சரியான பாதைக்கு திசை திருப்ப யானைக்கு பயன்பட்ட அங்குசத்தைப் போல குருமார்களின் உபதேசங்கள் நமக்கு பயன்படுகின்றன. வாசம் ஒரு சச்சாரம் மீது என்னை ஒரு ஞான மத்தகசம் என வளர்த்தாய். ஒரு யானையைப் போல நான் மனத்தால் மதம் கொண்டு அலைந்தபோது என்னை காத்து காப்பாற்றி சரியான பாதைக்கு திருப்பினாய் என்று குறிப்பிடுகிறார். அதிலும் மனிதர்கள் தங்களுக்குள்ளே பிரிவுகளாக பிரிந்து ஆன்மீக பாதைக்கு வந்தாலும் ஒருவருக்குள் ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் 6 மதங்களை தங்களுடைய முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தார்கள். சூரியனை வழிபடக்கூடிய சௌரம், குமரனை வழிபடக்கூடிய கௌமாரம், சக்தியை வணங்கக்கூடிய சாக்தம், சிவனை வணங்கக்கூடிய சைவம், பெருமாளை வணங்கக்கூடிய வைஷ்ணவம், கணபதியை வணங்கக்கூடிய காணாபத்தியம் என்று 6 விதமாக மனிதர்கள் பிரிந்து கிடந்தார்கள். இப்படி பிரிந்து கிடந்த காரணத்தால் தங்களுக்குள்ளே என் தெய்வம் பெரிது உன் தெய்வம் பெரிது என்கிற சண்டையும் சச்சரவும் சழக்குகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தன. இவற்றிலே இருந்தெல்லாம் என்னை சரியான பாதையிலே மீட்டு கொண்டு வருவதற்கு எந்தெந்த காலகட்டங்களிலே எந்தெந்த விதமாக என்னை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து மந்திரங்களை கொண்டும் யோக தந்திரங்களை கொண்டும் என்னை சரியான பாதைக்கு திருப்பி எனக்கு ஞானப்பால் ஊட்டிய என் அருமையான குருவே, உங்களை வணங்குகிறேன். தாங்கள் திருமூலர் மரபிலே வந்தவர் என்கிற காரணத்தால் எனக்கு எவ்விதமான ஐயமும் இல்லாமல் முழுமையான ஞானத்தை நீங்கள் வழங்கிவிட்டீர்கள், அதற்கு நன்றி என்று குறிப்பிடுகிறார். 5 வகை ஆகின்ற பூதம் முதல் நாதமும் அடங்க வெளியாக வெளி செய்து அறியாமை அறிவாதி பெரிவாக அறிவார்கள் அறிவாக நின்ற நிலையில் சிந்தை அறனில் என்று சும்மா இருத்தி மேல் சின்மய ஆனந்த வெள்ளம் தேக்கி திளைத்து நான் அதுவாயிருக்க நீ செய் சித்திரம் மிக நன்று கான். எந்தை வடவார் பரமகுரு வாழ்க வாழ அருளிய நந்தி மரபு வாழ்க என்று அடியர் மனம் மகிழ வேத ஆகம துணிவு 2 1 என்னவே வந்த குருவே, வீறு சிவஞான சித்தி நெறி மௌனோபதேச குருவே, மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வரு மௌன குருவே. 5 வகையாக இருக்கின்ற பூதங்களால் கட்டமைக்கப்பட்டதே இந்த மானுட உடல். இந்த மானுட உடலுக்குள்ளே நாத விந்துக்கள் என்கிற வகையிலே சந்திரகலை மற்றும் சூரியகலை ஆகியவை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. எப்படித்தான் ஜீவசக்தியாய வாயு நம்மை ஆட்கொண்டிருந்தாலும் கூட மனதிலே இருந்து புறப்பட்டு வந்த அகங்காரம் புத்தி என்கிற மாய நிலைகள் நம்மை திரும்ப திரும்ப அறியாமை என்கிற நிலையிலேயே இட்டுச் சென்று கொண்டிருக்கின்றன. எத்தனைதான் இந்த உலக வாழ்க்கை சார்ந்த ஞானங்களை அறிந்திருந்தாலும் தூய மனம் ஆன்மா சார்ந்த ஞானத்தை அறிந்திருக்காத வரையிலும் நாம் கற்ற கல்வியெல்லாம் பொய்க்கல்வி என்றே கொள்ளப்படும். சின்மய ஆனந்தம். சின் என்பது மனம் புருவ மத்தியத்திலே ஒடுங்கும் நிலையை குறிக்கிறது. எல்லாம் ஆனந்தமயமாக இருக்க வேண்டும் என்றால் புலன்கள் வழி சலித்திருக்கும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த 4ம் புருவ மத்தியம் என்கிற சுழுமுனைத்தானத்திலே ஒடுங்க வேண்டும். இது நடந்தாலே நாம் ஞானத்திற்கான தகுதி பெற்றவர்கள் என்றாவோம். ஒரு தூய வெள்ளை சுவற்றிலே ஒரு தக்க
ஆற்றல் பொருந்திய ஓவியன் விரும்பிய ஓவியத்தை வரைந்து அதை அழகுறச் செய்து காண்பவர் மனம் கவரும்படியாக செய்து விடுவான். அதுபோல வெறும் வெள்ளை துணியாக இருந்த என்னை நீங்கள் விரும்பியபடியாக அழகான சித்திரமாக என்னை உருவாக்கினீர்கள். இப்படிப்பட்ட அற்புதமான ஞானத்தை எனக்கு தந்த என் குருவே, நீங்கள் வாழ்க. உங்களுக்கு இந்த ஞானத்தை படிப்படியாக வழி வழியாக கடத்தி வந்த நந்தியம்பெருமாள் வாழ்க. சித்தர் பெருமக்களுடைய ஆற்றலுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்த திருமூலநாயனார் வாழ்க. அடியார்கள் மனம் மகிழ வேத ஆகமத்தை எல்லாம் இரண்டல்ல ஒன்றுதான் என்று தெளிவாக இந்த உலகிற்கு எடுத்துச் சொல்லிய ஞானகுருவாகிய திருமூலநாதருடைய சீடராகிய தாங்கள் எனக்கு கொடுத்த இந்த சுத்த ஞானத்தை நான் என்றென்றும் மறவேன் என்று தனக்கு கிடைத்த இந்த நிலையை பற்றி வியந்து பாராட்டுகிறார் தாயுமானவர். இரண்டல்ல ஒன்று என்று எனக்கு புரிய வைத்தீர்கள். அதாவது சிவன் வேறு மனிதன் வேறு, இருவரும் ஒன்றாக முடியாது. அதாவது பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு என்பதல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்கிற அந்த உயர்ந்த நிலையை எனக்கு புரியப்படுத்தினீர்கள். அதிலும் உலகியல் சார்ந்த விடயங்களை கற்றுக்கொள்வதற்கும் புலன்கள் சார்ந்து பயணிப்பதற்கும் தடை விதித்து நில், சும்மா நில் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்து சரியான பாதையில் என்னை திருப்பி அனுக்கிரகம் செய்தீர்கள். ஞானகுருவே, திருமூலர் வழிவந்த ஞான பாட்டனே, உம்மை வணங்குகிறேன் என்று குறிப்பிடுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, உலகியல் சார்ந்த விடயங்களுக்குள்ளே திக்கி திணறிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மனத்தை பக்குவப்படுத்த உத்தம சத்குருமார்களுடைய தூய நெறி சார்ந்த வார்த்தைகள் யானையை கட்டுப்படுத்தும் அங்குசம் போல இருந்து நம்மை நேர்வழிப்படுத்தக்கூடியவை. எனவே ஒவ்வொரு நாளும் ஞானகுருமார்களின் நூட்களை வாசிக்க வேண்டியது நம் கடமை என்றாகிறது. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.